السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنه ورضي عن ذلك لمن خشي ربه صدق الله العليم. அல்லாஹ் புகழ் அனைத்தும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவிற்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் அகிலத்தாருக்கு இறுதி தூதராக அனுப்பப்பட்ட உத்தம நமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் இஸ்லாத்திற்காக தன் உயிரையும் அர்ப்பணித்த எம் அருமை சஹாபாக்களின் மீதும் இன்னும் நல்லடியார்கள் மீதும் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அத்தனை பேர் மீதும் என்றென்றும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன். இஸ்லாத்துடைய போர்ப்படை தளபதியும் அல்லாஹ்வுடைய சைஃபுல்லா என்று அழைக்கப்படும் இவரும் இன்னும் இஸ்லாமிய யுத்த களங்களில் சன்மார்க்கத்திற்காக சண்டமாறுதம் நடத்திய மாபெரும் வீரர் இவர். சஹாபா பெருமக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒவ்வொரு நபர்களும் தன்னுடைய ஆளுமையை ஒவ்வொரு செயல்களிலே பதிவு செய்திருப்பார்கள். அவ்விதத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவருடைய செயல்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இவருடைய ஆளுமை எதில் இருந்தது என்று சொன்னால் வீர தீரத்திலே இவருடைய ஆளுமை இருந்தது. அல்லாஹ் அக்பர். இன்று உலக நாடுகள் வியக்கக்கூடிய அளவிற்கு நமது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு வீர தீரம் இருந்தது. தொன்று தொட்டு பேசப்படுகிறது அவருடைய வீரம். ஏனென்று சொன்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித திருநாவிலிருந்து புனைப்பெயர் இட்டால் அந்த புனைப்பெயர் நின்று நிற்பது அதிசயமாக இருக்கும். எப்படி நாயகர் சொன்ன வார்த்தை அந்த புனைப்பெயர் இவருடைய வாழ்க்கை முழுவதும் அதன் போன்று ஆகிவிட்டது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு புனைப்பெயரிட்டார்கள் சைஃபுல்லா, அல்லாஹ்வுடைய வாள் என்று புனைப்பெயரிட்டார்கள். எப்படி புனைப்பெயரிட்டாலும் அதன்படியே அவருடைய வாழ்க்கையும் அமைந்திருந்தது. அன்பர்கள், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 7 ஆண்டு ஹிஜ்ரத்திற்கு பின்பாக சுமார் 7 ஆண்டுக்கு பின்பாக தான் இஸ்லாத்தை ஏற்கிறார் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள். ஹிஜ்ரி 6 ஹுதைபியாவுடைய உடன்படிக்கையிலே அவருடைய சகோதரரான வலீத் என்பவர் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். அவர் இணையக்கூடிய சமயத்திலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்க கேள்வி என்ன தெரியுமா? ஹாலித் எங்கே என்று கேட்கிறார்கள். உன்னுடைய சகோதரர் ஹாலித் எங்கே என்று கேட்க அவர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நிச்சயம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவரை இஸ்லாத்திலே இணைப்பான் என்று சொன்னார்கள். அவரிடத்திலே நாயகம் உரைத்தார்கள், ஹாலித் போன்ற மாபெரும் வீரர்கள் இஸ்லாத்தில் இணையாததுதான் மிக ஆச்சரியக்குரிய விஷயமாக இருக்கிறது என்று கூறி இன்னும் சில விஷயங்களை பற்றி அவரிடத்தில் அவர் சகோதரரிடத்தில் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர் பற்றிய விஷயங்களை கூறிக்கொண்டிருக்கிறார்கள் நாயகம். இந்த விஷயங்களை எல்லாம் தன் சகோதரரான ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இடத்திலே கூறிவிட வேண்டும், அவரை எப்படியாவது இஸ்லாத்திலே கொண்டு வந்து விட வேண்டும் என்ற ஆர்வம் வலீத் அவர்களுக்கு இருந்தது. இதை அவர்களிடத்தில் சொல்ல அவர்கள் முற்பட்டார்கள். அவர்களை சென்று பார்க்க முற்பட்ட பொழுது ஹாலித் நாயகம் ஊரில் இல்லை. அவர் வியாபாரத்திற்காக வெளியூர் சென்றிருந்தார். அந்த சமயத்தில் இவர் அந்த விஷயத்தை ஒரு கடிதத்தின் வாயிலாக எழுதி வைத்துவிட்டு வந்து விடுகிறார்கள். வியாபாரத்திலிருந்து திரும்பிய ஹாலித் ரலியல்லாஹு அவர்கள் அதை படிக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்மீது நற்குணம் உடையவராக இருக்கிறார்கள், எனவே இதுதான் இஸ்லாத்திலே இணைவதற்கு சரியான தருணம், எனவே இஸ்லாத்தில் இணைந்துவிடு என்று ஒரு கடிதத்தை எழுதிவிட்டு வருகிறார்கள். ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அதை படித்துவிட்டு மதீனாவிற்கு வந்து நாயகத்துடைய கரத்தை பற்றி பிடித்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றதுதான் தாமதம். முதல் போர், இதற்கு முன்பாக பத்ருடைய யுத்தம் நடந்தது. அதிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் சிறுவராக இருந்தார்கள். அதற்கு பின்பாக உஹதுடைய போர் நடந்தது. அதில் எதிரிப்படையிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இருந்தார்கள். இஸ்லாமியருக்கு ஏற்பட்ட பெரும் சேதத்திற்கு காரணம் இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இருந்தார்கள். நண்பர்களே, இவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்பாக இஸ்லாத்திற்காக ஒரு போர் செய்தார். முதல் ஒரு போர், மூத்தா என்ற போர்.
நாம் வரலாற்றை படித்து பார்த்தோம் என்று சொன்னால் நமக்கு ஒரு விஷயம் புரிய வரும். 2 சஹாபிகளுடைய பெயர் மிகவும் பெரிய போர் வீரர்களாக கருதப்படும். ஒரு சஹாபி ஒரு வாளை கொண்டு போர் செய்கிறார் என்று சொன்னால் இந்த 2 சஹாபிகள் கையில 2 வாள்களை வைத்து போர் செய்வார்களாம். அப்படிப்பட்ட 2 நபருடைய பெயரை குறிக்கும் பொழுது கிதாபில் எழுதுகிறார்கள். ஒன்று சுபைர் ரலியல்லாஹ், இன்னும் மற்றொன்று சைஃபுல்லா என்று கூறப்படும் இந்த ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ் என்று எழுதுகிறார் நண்பர்களே. அது மட்டுமல்ல, ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹ் ஏற்ற இந்த முதல் போர் இருக்கிறதே மூத்தா என்ற போர், இந்த போர்க்களத்திலே இஸ்லாமிய படை வெறும் 30,000 நபர்கள், வெறும் 30,000 நபர்கள். எதிரி படையில ரோமானியனுடைய படையில் 1,00,000 நபர்கள். இந்த படைக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையால் 3 தளபதிகள் நியமிக்கப்படுகிறார்கள். ஒன்றன் பின் ஒன்றாக ஷஹீதாக்கப்படுவார் என்று முன்னறிந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 தளபதிகளை ஏற்பாடு செய்கிறார்கள். முதலாக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள், அதன் பின்பாக ஜுபைர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள், அதன் பின்பாக அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு என்று 3 தளபதிகளை நியமிக்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடுமையான போர் நடந்து கொண்டிருக்கிறது, பெரும் தாக்குதல் உண்டாகி கொண்டிருக்கிறது, கடுமையான சூழல்களே இருந்து கொண்டிருக்கிறார்கள். முதலாக ஸைத் பின் ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் தலைமை தாங்கி தளபதியாக நின்று கொடியை பிடித்து அந்த படையை வழிநடத்துகிறார்கள். அந்த சமயத்திலே கடும் போருக்கு பின்பாக ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். அந்த இடத்துல ஷஹீதாக்கப்பட்டதற்கு பின்பாக இரண்டாவதாக நாயகத்தால் நியமிக்கப்பட்ட ஜுபைர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் கொடியை எடுத்து தன் படையை வழிநடத்துகிறார்கள், தலைமை தாங்குகிறார்கள் அந்த படையை. அவரும் கடுமையாக போர் செய்கிறார்கள், அவரும் அதற்கு பின்பாக ஷஹீதாக்கப்பட்டு விடுகிறார்கள். மூன்றாவதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நியமிக்கப்பட்ட அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்கள் கொடியை எடுத்து அந்த படையை தலைமை தாங்கி வழிநடத்துகிறார்கள். கடும் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே, ஒரு திக்கட்டு நிற்கக்கூடிய அந்த சூழலிலே அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவர்களும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். படை திடுக்கிட்டு நிற்கிறது, தலைமை தாங்குவதற்கு தளபதி இல்லையே. 3 தளபதிகள் நாயகத்தால் நியமிக்கப்பட்ட 3 தளபதிகளும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். இப்போ இந்த படைக்கு தளபதி யார் என்று சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு திருக்கம் ஏற்படுகிறது. திருக்கம் ஏற்படக்கூடிய வேளையிலே சாபித் பின் அர்கம் ரலியல்லாஹு அவர்கள் பார்க்கிறார்கள், கொடியை எடுக்கிறார்கள். கொடியை எடுத்து மிகவும் அற்புதமாக போர் செய்து கொண்டிருந்த ஒரு நபரிடத்தில் கொடுக்க வேண்டும் என்று எண்ணி அந்த கொடியை கொடுத்து யாரிடத்தில் தெரியுமா? ஹாலித் பின் வலீத் இடத்திலே கொடுக்கிறார்கள். நீங்கள் கொடியை பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்கள் போர் செய்யுங்கள், நிச்சயம் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் என்று அவரிடத்திலே கொடியை கொடுக்கிறார்கள். படை தோற்றுவிடும் என்று நினைத்துக் கொண்டிருந்தவர்கள் மத்தியில் எல்லாம் நாம் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவோம் என்ற ஒரு தூண்டுதல் கிடைத்தது என்பர்களே. அதற்கு காரணம் நமது ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இருந்தார்கள். கிதாபிலே கடைசியில் எழுதுகிறார்கள், அந்த மூத்தா என்ற போரிலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவர்கள் போர் செய்கிறார்கள். அந்த போரிலே ஒன்றன் பின் ஒன்றாக ஹாலித் ரலியல்லாஹு இடத்தில் சுமார் 8 வாள்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உடைந்து சுமார் 8 வாள்கள் இருந்தது. இறுதியாக ஒரே ஒரு வாள் அவர்கள் கையிலே இருந்தது. அந்த வாளிலும் அதற்கு கைப்பிடி இல்லை என்பதாக அந்த கிதாபில் எழுதுகிறார் நண்பர்களே. மிகவும் ஆற்றல் பெற்றவர், வீரதீரம் பெற்றவர். நாம் இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவருடைய பெயர், அவர் இஸ்லாத்தை ஏற்றதுக்கு பின்பாக அவருடைய பெயர் இல்லாத போர் நாம் பார்க்க இயலாது. இஸ்லாமிய வரலாற்றை ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன் ஹாலித் ரலியல்லாஹு வரலாற்றை விட்டுவிட்டு படித்தான் என்று சொன்னால் அந்த போர் பரிபூர்ணமாக இருக்காது என்று சொல்லும் அளவிற்கு ஹாலித் ரலியல்லாஹுடைய முக்கியத்துவம் அந்த இஸ்லாமிய போர்க்களங்களில் இருந்தது என்பர்களே. அது மட்டுமல்லாமல் ஒரு கடுமையான ஒரு போர் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போரிலே எதிரி படையினர் கோட்டையினுள்ளே சென்று விடுகிறார்கள். நம்ம இஸ்லாமிய படை வெளியே நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் கோட்டையினுக்கு வெளியே வந்து இஸ்லாமியை தாக்குவதும் மீண்டும் கோட்டையினுள்ளே செல்வதும் இப்படி ஒளிந்து கொண்டு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமயத்திலே ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவருடைய தலைமையினால் அங்கிருக்கும் சிலர்களை கைது செய்யப்படுகிறார்கள். அந்த கோட்டையை ஒட்டி அந்த கோட்டையின் உள்ளே ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆற்றிலே அவர்கள் நிற்க வைத்து ஒவ்வொருடைய தலையையும் வெட்டப்படுகிறது. அந்த வெள்ளம் அனைத்தும் இரத்த வெள்ளமாக மாறியது. அந்த இரத்த வெள்ளத்தை பார்த்து அந்த உள்ள இருந்த எதிரிப்படையினர் கோட்டையை ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு வீரம் படைத்தவராக நம்ம ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு இருந்தார்கள். இஸ்லாத்திற்காக சஹாபாக்களுடைய வாக்கு எடுத்து பார்த்தால் தன் உயிரை அவர்கள் கொஞ்சம் கூட நினைக்கவே கிடையாது. தன் உயிரை சிறிதளவு வேணும் அவர்கள் எண்ணவே கிடையாது. இஸ்லாத்திற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அதற்கு காரணம் நாயகத்துடைய காதலாக இருந்தது என்பர்களே. அது மட்டுமல்ல, இந்த நம்முடைய வீட்டில எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைகளா இருப்பாங்க.
அந்த சின்ன குழந்தைகிட்ட சோறு ஊட்டுறதுங்கிறது ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அந்த சோறு ஊட்டுமா நம்ம சொல்லுவோம், அம்மாலாம் சொல்லி பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நீ சாப்பிடல அந்த அண்ணங்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், நீ சாப்பிடலாம் பேய்கிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன், அந்த பாக்கிட்ட சாப்பிடலன்னு வச்சுக்கோ தான் அங்கே வராங்க பாரு அவங்ககிட்ட பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படி சொல்லி உங்களை பயமுறுத்தி சாப்பாடு ஊட்டுவார்கள். ரோம் பாரசீகத்தை பற்றி தெரியுமா? எவ்வளவு பெரிய படை ரோமுடைய படையும் பாரசீகத்துடைய படையும். ரோம் பாரசீக நாட்டிலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு பெயரை சொல்லிதான் சோறு ஊட்டுவார்களாம் குழந்தைக்கு. அந்த அளவுக்கு நடுங்கியது அந்த ஊர்கள் எல்லாம் நடுங்கியது நம்ம காலித் ரலியல்லாஹு அவர்களை பார்த்த நண்பர்களே. எர்முக் என்ற போர் நாம் அறிந்த சம்பவம். எர்முக் என்ற போர்க்களத்திலே கடும் போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்திலே ஒரு நொடி மாறினாலும் தன்னுடைய தலையை சீவி விடுவார்கள். அந்த வேளையில் காலித் ரலியல்லாஹு போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது தன்னுடைய தலைப்பாகை கீழே அவிழ்ந்து விட்டது. ஒவ்வொரு போரிலும் நமது காலித் நாயகம் தலைப்பாகை அணிந்தவர்களாக இருந்தார்கள். அந்த போரில் தன்னுடைய தலைப்பாகை கீழே விழுந்து விட்டது. கொஞ்சம் கூட அச்சமில்லாமல் ஒட்டகத்திலிருந்து இறங்கி அந்த தலைப்பாகை எடுத்து மீண்டும் அணிந்து கொள்கிறார்கள். போருடைய இறுதியில் சஹாபாக்கள் நபி தோழர்கள் கேட்கிறார்கள், காலித் பின் வலீத் ரலியல்லாஹு இடத்திலே கேட்கிறார்கள், கொஞ்சம் தவறினாலும் தன்னுடைய தலையை சீவி விடுவார்கள், அந்த நொடியில் கூட தாங்கள் அந்த தலைப்பாகை எடுத்து அணிவதற்கு காரணம் என்ன என்று கேட்கிறார்கள். காலித் ரலியல்லாஹு பதில் என்ன தெரியுமா? அந்த தலைப்பாகை நான் எடுக்கவில்லை என்று சொன்னால் தான் என்னுடைய தலை போயிருக்குமே தவிர அந்த தலைப்பாகை எடுத்ததினால் ஒன்றும் ஆயிருக்காது என்று சொன்னார்கள். பின்பு சொல்லுகிறார்கள், நான் ஒவ்வொரு போர்க்களத்திலுமே நாயகத்துடைய ரோமத்தை, இந்த புனிதமிகு ரோமத்தை என்னுடைய தலைப்பாகையில் உள்ளே வைத்து அணிந்து கொண்டு நான் போர் செய்வேன், அதன் காரணமாக தான் நான் வெற்றி பெறுகிறேன் என்று சொன்னார்கள். இதிலிருந்து நமக்கு ஒரு விஷயம் தெரிகிறது, நாயகத்துடைய புனித ரோமங்களும் ஒவ்வொரு போரிலே கலந்து கொண்டது, அதன் காரணத்தினால் எத்தனையோ போர்கள் வெற்றி பெற்றது நண்பர்களே. அது மட்டுமல்ல, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் கலீஃபாவாக இருந்த அந்த நேரம் தஜ்லா என்ற போர் ஒரு கிதாபில் எழுதுகிறார், இஸ்லாமிய கலை களஞ்சியத்தில் எழுதுகிறார்கள். தஜ்லா என்ற ஒரு போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கக்கூடிய நேரத்திலே காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அவருடைய தலைமையிலே மிக பெரும் வெற்றியை இஸ்லாமியர்கள் காணுகிறார்கள். அதை பார்த்து விட்டு யார் நாயகத்துடைய நேசர் அவர்கள் சொல்லுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், காலிதை போன்று காலித் ரலியல்லாஹு போன்று எந்த தாயும் ஒரு மகனை பெற்றெடுக்க இயலாது என்று சொல்லுகிறார்கள் நண்பர்களே. எப்படிப்பட்ட விஷயத்தை யார் கூறுகிறார் நண்பர்களே? அப்புறம் எந்த அளவுக்கு காலித் நாயகத்துடைய வீரமும் அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது வச்ச நேசமும் நபியின் மீது வச்ச நேசமும் இருந்திருக்கும் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. அதே போன்றுதான் அவர்களுடைய இறுதி தருணம் நெருங்கிவிட்டது. காலித் ரலியல்லாஹுடைய இறுதி ஆண்டுகள் நெருங்கிவிட்டது. அவர்கள் ஆசைப்பட்டது என்னவோ, போரிலே ஷஹீதாக வேண்டும், வாளால் வெட்டப்பட்டோ ஈட்டியினால் குத்தப்பட்டோ இப்படித்தான் ஷஹீதாக வேண்டும் என்று எண்ணினார்கள். ஆனால் அவர்கள் கடைசியில் தன் வீட்டினுடைய பாயிலே தான் வஃபாத் ஆனார்கள் என்பர்கள். அதே போன்று அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னவென்று தெரியுமா? இன்றைய சமுதாயத்தில் எத்தனையோ நபர்கள் எத்தனையோ விஷயத்திற்காக அழுகிறார்கள். ஒவ்வொருவர் தன்னுடைய காதலை நினைத்து அழுகிறார்கள், ஒருவர் தன்னுடைய வறுமை எண்ணி அழுகிறார்கள், நேசத்தை எண்ணி அழுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்திலே எங்களுடைய தலைவர் காலித் ரலியல்லாஹு அழுதது எதற்காக தெரியுமா? நான் போரில் ஷஹீதாக வேண்டுமே, ஒவ்வொரு போர்க்களத்திலும் நான் ஷஹீதாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவர்கள் போர் செய்வார்களாம் நண்பர்களே. அவருடைய கல்வெட்டு, அவருடைய அடக்கவிடத்திலே, அவருடைய கல்வெட்டிலே எழுதுகிறார்கள், நான் எதிரியுடைய கையால் குத்துப்பட்டோ அல்லது வெட்டுப்பட்டோ நான் ஷஹீதாக விரும்பினேன், விலங்குகளை போன்று எனக்கு மரணம் வந்து விட்டது, இதெல்லாம் ஒரு மரணமா, இப்படி ஒரு மரணம் வரக்கூடாதுன்னு சொன்னுகிறார்கள். எதை விரும்புகிறார்கள்? மரணத்தை விரும்பினார்கள் சஹாபாக்கள். அதில் உயர்ந்தவர் இந்த காலித் ரலியல்லாஹு அவர்கள் என்று எழுதுகிறார் நண்பர்களே. இன்னும் ஒரு சஹாபி அறிவிக்கிறார்கள், ஒரு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில் ஒருவரை கொலை செய்து விட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் அக்பர் என்று கத்துவார், அல்லாஹ் அக்பர் என்று குரலிடுவார்கள். அதை போன்று காலித் ரலியல்லாஹு அவர்கள் சுமார் ஒரு போரில் 500 முறை அல்லாஹ் அக்பர் என்று சத்தமிட்டார்கள். அதை நான் கேட்டேன் என்று அந்த சஹாபி சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட வீர தீரம் என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எப்படி இந்த சஹாபா பெருமக்கள் எல்லாம் இஸ்லாத்தின் மீது நேசம் கொண்டார்களோ, எப்படி வீர தீரமாக இருந்தார்களோ, எப்படி நாயகத்தை நேசித்தார்களோ, அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இப்படிப்பட்ட நபித்தோழரின் பரக்கத்தை கொண்டு தந்தல் புரிவானாக. வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.